பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய விசுவாசத்தை எவ்வாறு கட்டவிழ்ப்பது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதாவது 3 வகையான அறிக்கைகளை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் 10:10 என்ன சொல்கிறது? நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்கள் அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பதற்காகவும் ரட்சிக்கப்படுவதற்காகவும் நாம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் விசுவாசம் வீண் போகாது. ஏனென்றால் நீங்களும் நானும் விசுவாசிப்பது இயேசு கிறிஸ்துவை. 3 வகையான அறிக்கைகளை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. ஒன்று, இயேசுவின் கர்த்தத்துவத்தை குறித்தும், 2வது விசுவாசின் பாவ அறிக்கை குறித்தும், 3வது தேவனுடைய வார்த்தை, அதாவது கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதை குறித்தும் இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் பாவியை குறித்து சொல்லுகிறார் இல்லையா? இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளர் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லியும் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு போதிப்பார், கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். அவர்கள் என்னை விசுவாசத்தபடினால் பாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கையிடாதனால், ஏற்றுக்கொள்ளாதனால், விசுவாசிக்கிறதுனால் பரிசுத்தாவியன் வந்து அந்த பாவத்தை, அது ஒரு பெரிய பாவம், அதை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்து போகிறபடினால் நீதியை குறித்தும், நீதி கிறிஸ்து இயேசு அவரை குறித்து உணர்த்தும்படியாக கிறிஸ்து இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு சென்று அவர் பரிசுத்த ஆவியானவரை அவர் பரமேறி சென்ற பிறகு நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன்ட்ட போய் நீ பாவி பாவி, நீ செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடு, அப்பதான் நீ ரட்சிக்கப்பட முடியும், அப்போ நீ ரட்சிப்புகள் நடத்தப்பட முடியும், நீ ரட்சிக்கப்படுவாய்னு சொல்லவே கூடாது. ஏனென்றால் எல்லாருக்கும் எல்லா பாவங்களும் ஞாபகம் வருவதே இல்லைங்க. பிசாசு செய்து பண்ண பாவங்களை அறிக்கையிட வரும்போது ஞாபகப்படுத்தவே விட மாட்டான். அதனால நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ரட்சிக்கப்படாதவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஒரு பாவி புதிய சிஷ்யை மாறுவதற்கு முன் அவன் என்ன செய்யணுமா, தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்பது நமக்கு கடினமான காரியம். நிர்பந்திக்க கூடாது. அவன் உணர்த்தப்படணும், மனசாட்சி குத்தப்படணுங்க. அப்படி குத்தப்பட்டு உணர்த்தப்படும் போதுதான் அவன் நிச்சயமாக அவன் வந்து ஒரு சிறையிருப்பில் இருக்கிறான். பாவிங்கிற மனுஷன் ஒரு சிறையிருப்பு இருக்கலாம். அந்த சிறையிலிருந்து அவன் வெளியே வர முடியும். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், வேத வசனத்தை அவரை அறிக்கையிட வைக்க வேண்டும். என்ன வேத வசனம் சொல்லுகிறது? ரோமர் 10:9 சொல்லுது இல்லையா? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசம் வைக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, என்ன செய்ய சொல்லணும் அவங்கள? இந்த ரோமர் 10:9 அவங்கள அறிக்கையிட வைத்தாலே போதும். அவர்கள் ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படுவாங்க இல்லையா? நீதி உண்டாக அவங்க இருதயத்திலிருந்து விசுவாசிப்பாங்கங்க. இந்த வசனத்தை மறுபடியும் அவர்கள் அறிக்கை பண்ணும்போது, அவர்கள் அறிக்கை இடுகிறது பிரதான ஆசிரியருக்கு முன்பாக. அவருடைய உதடுகள் திறக்கப்படும், வாய்கள் திறக்கப்படும். இந்த பொல்லாத உலகம் அவனை சிறைப்படுத்தி வச்சிருந்துச்சு, பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் அவனை சிறைப்படுத்தி வச்சிருந்துச்சு. இந்த உலகம் அவனை ஆண்டு கொண்டிருந்துச்சு. இந்த உலகத்துக்கு முன்னால அதுதான் வேதவசனம் தெளிவா சொல்லுது, மனிதர்களுக்கு முன்பாக நீர் என்னை அறிக்கையிட மறுதலித்தால் தேவனுக்கு முன்பாக நான் உன்னை அறிக்கையிட மாட்டேன் என்று சொல்லி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனம் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்போ ரட்சிப்புண்டாகும்படி அவர்கள் இந்த ரோமர் 10:9 நீங்கள் அறிக்கையிட வைத்தீர்கள் என்றால், பூமியில் அவர்கள் எத்தனை முறை அறிக்கையிடுகிறார்களோ அறிக்கையிட மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிற எவனோ அவனை நானும் பரலோகத்தின் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று சொல்கிறார். விசுவாசத்தோடு வாயை திறந்து அவர்களை அறிக்கையிட வைங்க. நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு முறைக்கு 7 முறை 10 முறை அந்த வசனத்தை அறிக்கையிடுவீங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக கிறிஸ்துவும் அவர்களுக்காக பரிந்து பேசுவார். பூமியில் அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் காணப்படும். வேதவசனம் மட்டும்தாங்க ஒரு மனுஷனை மாற்ற முடியும். நீதி உண்டாகும்படி அவருடைய இருதயத்தில் விசுவாசம் வர வேண்டும் என்றால் வேத வசனத்தை அவர்கள் அறிக்கையிட வைங்க. வாயை திறந்து பேசுவீங்க. நிறைய வேத வசனத்தை வாயை திறந்து பேசவே மாட்டீங்க, மனு பேசுவீங்க இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடும் போது
உங்கள் காதுகளுக்குள்ள போகும், உங்கள் இருதயத்தை நிரப்பும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வரும், உங்கள் ஆத்துமா ஆவி சரீரத்தில் மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு முன்னா நிற்கிற பொல்லாத ஆவிகளை கண்டு நடுங்கும். இத்தனை நாள் உங்களை சிறைப்படுத்த கட்டிவித பொல்லாத ஆவிகள் நடுங்கி ஓடிவிடும். பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உங்களுக்கு அறியிட்ட பிறகு பூமியில நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு வழிமுறை, அடையாளம். இதை செய்வீர்களா? மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. 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 Praise the Lord.